கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. இந்த தினம் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷனுடைய வேல்யூஸ் டாபிக் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போட்டது ஸ்டோரியோட பேர் தான். பட் யுவர் வேல்யூஸ் செஷன் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ரிலேட்டட் டு த ஸ்டோரி அண்ட் சம்திங் தட் யூ ஆல் நோ. ஸோ அது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரோட ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் அண்ட் அதுல இருந்து புதுசா கான்செப்ட் டெவலப் பண்ற மாதிரியும் இருக்கும். சரியா? இந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷனுடைய சிலபஸ் டிசைன் எப்படி இருக்குன்னா, எவ்ரி இயர் யூ வில் கீப் லேர்னிங் சம்திங் மோர் அபவுட் சம் டாபிக்ஸ் தட் யூ ஹவ் டன் இன் த ப்ரீவியஸ் இயர். இப்ப நீங்களாம் பார்த்தேன்னா, ஆஸ் யூ ஸ்டடி இன் ஸ்கூல், சின்ன கிளாஸஸ்ல எல்லாம் யூ வுட் ஹவ் ப்ராபப்லி டன் சிங்கிள் டிஜிட் addition in first standard. அப்புறம் அதே அடிஷன் சாப்டர்ல 2 digit addition பண்ணுவேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, அப்புறம் 3-4 digit எல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல, அந்த மாதிரி. ஸோ அடிஷன் வில் கீப் ஹேப்பனிங் எவ்ரி இயர். அதே மாதிரி இந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்லயும் சம்பிரதாய மஞ்சரியில வில் ஹாவ் கண்டினியூவேஷன் ஆஃப் மெனி டாபிக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர். அதுல ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறோம். வெல், இன்னையோடைய ஸ்டோரி பேர் என்ன அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாட்ல டைப் பண்றீங்களா? ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் சாட்ல டைப் பண்ணிட்டா. எனிவேஸ், அடியன் would like many of you to type. What is today's story about? Yes? Okay, Ashrit, you're right. Mahati, correct. Vivaswat, Anagha, Samhita, Yashwant, Aditi, Srirangapriya, super. Raghavan, I think you typed even before. Very good. Shruti Sai Prasanna, Vasudha, Vishnuvardhan, Vishnu, Raghav, Kashyap, Vijay Sarnathan, super. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. நமக்கு தான் இன்ஃபார்ம்டா வர கிளாஸ்க்கு. வெரி நைஸ். ஸோ we are going to discuss Avatara Rahasyam of Swami Ramanuja today. இது நம்மளுடைய குரு பரம்பரை கதை சீரீஸ்ல தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி the value session is also about அவதாரங்கள். If you people remember, last year we had a value session on அவதாரங்கள். அப்போ நம்ம தசாவதாரத்தை பார்த்தோம் பிரதானமா. இன்னைக்கு அதுல சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணிட்டு சில விஷயங்களை புதுசா கத்துக்க போறோம். ஓகே, சோ கோயிங் டு அவதாரங்கள். ஆக்சுவலி இஃப் வி குட் கோ டு அன்மியூட் மோட் ஃபார் ஆல், இட் மே பி குட். ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும் கொஞ்ச நாளை. Nice. So at a time ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க and பாக்கி எல்லாரும் மியூட்டடா வச்சுக்கோங்க, otherwise it echoes. So as you guys can see, அவதாரங்கள் was done last year in September. Again, forgot to change the date, but it's a good reminder for us that it's almost 10 months since we had this session. So let us see what we all remember. அந்த செஷன்ல நம்ம பார்த்தது அவதாரங்கள்னா என்ன அப்படிங்கறதும், பெருமாளுடைய தசாவதாரங்கள் என்ன அப்படிங்கறதும், and we also saw எப்படி பெருமாள் காப்பாத்துவர் ஒரு அவதாரத்திலையும், and யாராவது அசுரனை சம்ஹாரம் பண்ணணுமா இருந்ததுனாலோ இல்ல கெட்டவாளை தண்டிக்கணுமா இருந்ததுனாலோ அதையும் பெருமாள் பண்ணிட்டு இருந்தார் அந்த அவதாரங்கள்ல. சோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to look at Avatara Rahasyam in Bhagavad Gita. இன்னையோடைய ஸ்டோரியிலையும் அவதார ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவல் ராமானுஜர் அவதாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல, அவரோட அவதாரத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பார்க்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி பகவத்கீதையில
பெருமாள் ஒரு அவதார ரகசியத்தை சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் we are going to look at how avatars have been presented in the Dashavatara Stotram. இந்த வருஷம் நீங்க தசாவதார ஸ்தோத்திரத்தை கத்துன்னு இருக்கேன் சந்தையில இல்லையா? சோ தசாவதார ஸ்தோத்திரத்துல ஒரு அவதாரத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லி கொடுத்திருக்க. நிறைய விஷயங்கள் சொல்றார் அந்த ஸ்தோத்திரத்துல. பட் we are going to look at one aspect, that is how to remember an avataram as a picture in front of us according to the Dashavatara Stotram. சரியா? அப்புறம் ஆழ்வார்கள் யார் யாருடைய அவதாரம், யார் யாருடைய அம்சம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுவும் போன வருஷத்து போர்ஷன் தான். அதை சட்டுன்னு ரிவைஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த வருஷம் we have been looking at எந்த ஆச்சாரியன் யாருடைய அம்சம் அப்படின்னு. இது வரைக்கும் 4 ஆச்சாரியால் தான் பார்த்திருக்கோம் நம்ம. நாகமுனிகள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார். அவள்லாம் யாருடைய அம்சங்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நன்னாவே தெரியும். அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we will move to the story. So let's get started. அவதார ரகசியம் இன் பகவத் கீதா அப்படிங்கிறது பெருமாள் அர்ஜுனன் கிட்டக்க தானே தன்னோட அவதாரங்களை பத்தி சொல்ற. He tells Arjuna what is meant by avataram and what exactly he does when he takes avatarams. Okay, one question to all of you now. இப்போ அவதாரம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது? போன வருஷம் படிச்சதுல இருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? இல்ல உங்களுக்கே என்ன கான்செப்ட் இருக்கு மைண்ட்ல? Who wants to answer? What is அடியன் சொல்லுங்கம்மா ஸ்ருதி. அடியன் அவதாரம் வந்து descendants of பெருமாள் அடியன். Descent of பெருமாள். Okay, super. Descent from where? அடியன் சொல்லுங்கம்மா. வைகுண்டம்ல இருந்து அடியன். Super, very nice. வைகுண்டத்துல இருந்து descent. Very good. அடியன் அவதாரம்ன்றது வந்து இன்கார்னேஷன் ஆஃப் பெருமாள் அடியன். அப்புறம் பெருமாள் வந்து சாதுக்கள் எல்லாம் காத்து கெட்டதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அவதாரம் பண்றாரு அடியன். அடியன் அடியன் சூப்பர் அடியன். அப்புறம் என்ன அடியன்? அப்புறம் எல்லாரும் அவரோட வழியில வந்து அவரை சேவிக்கணும்னு அடியன். சூப்பர் அடியன், ரொம்ப நல்லா சொன்னேன் அடியன். எக்ஸலண்ட். எல்லா பாயிண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸா கவர் பண்ணினேன். அவதாரம் அப்படின்னா இன்கார்னேஷன், நல்லவாழை காப்பாத்த கெட்டதை அழிக்க பெருமாள் அவதாரம் பண்றார். சூப்பர். அப்புறம் அடுத்தது யாரு? வசுதா சொல்லுங்கம்மா. வசுதா. அடியன் அவதாரம்னா பெருமாள் நமக்கு எப்படி நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணணும், எப்படி கெட்டதெல்லாம் ஒழிக்கணும், அப்புறம் எப்படி எப்படி அவர் பாத்துல போகணும்னு ஈஸியா சொல்றாரு அடியன். சூப்பர் அடியன். நீங்கெல்லாம் ஸ்டோரி வேல்யூல சூப்பரா மார்க் வாங்கியிருக்கேன். ஏன் அப்ப இப்பதான் புரியுது அடியனுக்கு. எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். எக்ஸலண்ட். நல்லதெல்லாம் எப்படி பண்ணணும், கெட்டதெல்லாம் எப்படி ஒழிக்கணும், அப்புறம் அவர் எப்படி சேவிக்கணும்னு சொல்றாரா அவதாரத்துல? ரொம்ப சூப்பர் அடியன். வெரி நைஸ். சொல்லுங்க ஸ்ரீ. அடியன் எப்படி சேவிக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. ஆனா பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிற பக்தர்களை பார்த்து தெரிஞ்சுப்பா. சூப்பர் அடியன். நம்ம இன்னையோட ஸ்டோரியோட தாத்பரியமே சொல்லிட்டேன் நீங்க. ரொம்ப சூப்பர், எக்ஸலண்ட். அப்புறம் அடுத்து சொல்ல போறா? ஆசிரியர் சொல்லுங்கம்மா. சோ அடியன் பெருமாளோட ஜுவல்ஸ் ஆயுதங்கள்லாம் வந்து பெருமாளோட அவதாரம் பண்ணது. பெருமாளோட சேர்ந்து அவதாரம் பண்றதா? ஆயுதங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே. சூப்பர் அடியன், ரொம்ப கரெக்ட். சோ பெருமாள் அவதாரம் பண்ணார்னா ஆயுதங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து வருது இல்லையா? அதெல்லாம் டிவைன் தான். அப்புறம் தனியாவும் வருமா ஆயுதங்கள் ஜுவல்ஸ் எல்லாம்? பெருமாள் அவதாரம் பண்ணாம இருக்கச்சேவும் பண்ணுமா? எஸ் அடியன். சூப்பர் அடியன். யாரு அவள்லாம்?
ஆழ்வார்கள் சூப்பர், ரொம்ப செம்ம பேட்ச்பா. என்னமா ஆன்சர் பண்றேன், அடி எனக்கு வேலையே இல்ல. ரொம்ப சூப்பர். சோ இதெல்லாம் தான் பெருமாள் சொல்லியிருக்கார். ரகசியமா அவர் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் பகவத்கீதையில. ஆனா உங்களை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பேட்சுக்கு அது ரகசியமாவே இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சோ பெருமாள் என்ன சொன்னார் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். எக்ஸலன்ட் சில்ட்ரன், சூப்பர், கீப் இட் அப், வெரி ஹாப்பி. சோ பெருமாள் என்ன சொல்றார் அப்படிங்கறத, பெருமாள் சொன்ன அவதார ரகசியத்தை பத்தி சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் அப்படிங்கிற புஸ்தகத்துல வாக்கியங்களா எழுதியிருக்கார். இப்போ நம்மளுக்கு எல்லாம் அந்த வாக்கியத்தை வாக்கியமா அப்படியே சேவிக்க முடியாது இப்போ, ஏன்னா நம்மள இப்ப குழந்தைகளா இருக்கோம் இல்லையா. அதனால மேல நம்மளுக்கு சமாசிரயணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஆச்சாரியன் கிட்டக்க அந்த வாக்கியத்தை வாசிச்சு நீங்க காலக்ஷேபம் பண்ணலாம். Now Adiyan will just tell you the gist of what is there, because you should know the matter. அதுக்கப்புறம் வாக்கியத்தெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம், விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஆல் அவதாரம்ஸ் ஆர் சத்தியம். இப்போ சத்தியம் சத்தியம் அப்படின்னா நீங்க பெருமாள் செஷன்ல கத்துன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் எப்பவுமே சத்தியமா இருக்கார், எட்டர்னலா இருக்கார், நித்தியமா இருக்கார் அப்படின்னு படிச்சிருக்கேன் இல்லையா. சோ அவதார காலத்திலயும் பெருமாள் அப்படியேதான் இருக்கார். இப்ப வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் எப்படி எப்பவுமே இருக்காரோ, எட்டர்னலா இருக்காரோ, அந்த மாதிரி அவதாரத்துல இருக்கிற பெருமாள்லாமும் எட்டர்னலா சத்தியமா இருக்கிறவாதான். ஆல்வேஸ் தேர். ஆல்வேஸ் தேர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப கிருஷ்ணர் இல்லையே ராமர் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ராமரா கிருஷ்ணரா அந்த ஃபார்ம்ல இல்லையே தவிர, கோவில்கள்ல இப்ப நம்ம ராமரை சேவிக்கலாம், கிருஷ்ணரை சேவிக்கலாம் இல்லையா. சோ ஹி ஸ்டில் தேர். அந்த ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா ராமா இஸ் தேர் ஆஸ் அர்ச்சாமூர்த்தி, ஆர் ஆஸ் தாட்ஸ் in the minds of people, or as records in Puranams and books. So பெருமாள் எப்பவுமே இருந்துட்டு இருக்க. அந்த அவதாரத்துல இருக்கிற பெருமாளும் சத்தியமா இருக்க. அதனால அவதாரங்கள் சத்தியம். இது ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது பெருமாளுக்கு அவதாரங்கள்லயும் ஃபுல் நாலேஜ் இருக்கும், ஞானம் இருக்கும். அதாவது இப்போ ராமரா வந்துட்டார், கிருஷ்ணரா வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது அப்படின்னு தெரியாம இருக்குமா, இல்ல பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப அடியன்ட்ட கேட்டா நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு கேட்டா அடியனுக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி, நீதர் டு யூ பீப்புள் நோ, இல்லையா. பட் பெருமாளுக்கு அப்படி கிடையாது. அவர் அவதாரம் பண்றச்சேவும் அவருக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்க போறது, இங்க இருக்கிறது, வேற எங்கேயோ இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா ஞானமும் அவருக்கு உண்டு. அவருக்கு ஞானத்துல சங்கோச்சமே கிடையாது. சங்கோச்சம்னா சின்னதா இருக்கிறது, கிளட்டர்டா இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாம வாஸ்டா, எக்ஸ்பேண்டடா, கம்ப்ளீட்டா இருக்கு பெருமாளுடைய ஞானமானது. அதனால பெருமாள் ஹேஸ் நோ ஞான சங்கோச்சம் இன் ஹிஸ் அவதாரம். ஹி இஸ் ஞானமயன். பெருமாள் சத்தியமா இருக்கார், ஞானத்தோட இருக்கார், ஞானமாவே இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருமாள் செஷன்ல நீங்க படிச்சதுதான். ஆல் தட் யூ ஹேவ் டு நோ நவ் இஸ், வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளுக்கு மட்டும் இதெல்லாம் ட்ரூ கிடையாது, அவதாரத்திலயும் இதெல்லாம் ட்ரூ தான். அவதாரத்திலயும் அவர் சத்தியமா தான் இருப்பார், அவர் ஞானமயனா தான் இருப்பார். ஓகே. அப்புறம் மூணாவது, பெருமாளுடைய திருமேனியானது சுத்த சத்துவமயமா இருக்கு. இந்த பாயிண்ட் நீங்க போன வருஷமும் படிச்சிருக்கேன். பெருமாளுடைய திருமேனினா என்ன? அவருடைய சரீரம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதோ இந்த மாதிரி ஹியூமன் பிளஷ் அண்ட் பிளட்டோட இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அது எப்படி வைகுண்டத்துல எந்த மெட்டீரியலால பண்ணப்பட்டிருக்கோ அதே மெட்டீரியலால தான் இங்கேயும் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மெட்டீரியலுக்கு சுத்த சத்துவம்னு பேரு. அந்த சுத்த சத்துவமயனாதான் பெருமாள் அவதாரங்கள்லயும் இருப்பார். சரியா? அப்புறம் ஏன் அவதாரம் பண்றார் பெருமாள்? அவருக்கு என்ன யாராவது சொல்றாளா அவதாரம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாளா, இல்ல அவர் ஏதோ பாப்பங்கள் பண்ணிருக்கார், புண்ணியங்கள் பண்ணிருக்கார், அதனால அவருக்கு பொறப்பு எடுக்கணும்னு இருக்கா? does he have to take birth because of karma அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அவர் இச்சா மாத்திரத்தினால் அவதாரங்கள் பண்ணுவார். அதாவது அவருடைய சங்கல்பம் தான் அதுக்கு காரணம். he will think, he will do a sankalpam that he has to take an avataram and it happens. அவ்வளவுதான். அவருடைய இச்சா மாத்திரம் ஒண்டி போடும். அவர் நினைச்சாருன்னா அவதாரம் பண்ணிடுவார். சரியா? சோ அவருடைய
அவதார காரணம் இச்சா மாத்திரம், ஈஸ்வர இச்சா மாத்திரம். சரியா? அப்புறம் கடைசியில பர்பஸ் ஆஃப் அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அது நீங்க போன வருஷம் படிச்சதுதான். இன்ஃபேக்ட் அடியன் ஜஸ்ட் ரிப்பீட்டட் தி சேம் ஸ்லைட். இப்ப கோசகன் சுவாமி சாதிச்ச மாதிரி, எதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ற? நல்லவாழ காப்பாத்த, பரித்ராணாய சாதுனாம், கெட்டவாழ இந்த ப்ராசஸ் ஒழிச்சு கட்ட. கெட்டவாழ ஒழிச்சு கட்டுறது சைட் லைன்ல தான் பண்ணுவார், அவர் மெயினா பண்ண மாட்டார். சோ விநாசாயச்ச துஷ்கிருதாம், இந்த மாதிரி நல்லவாழை காப்பாத்தி கெட்டவாழை அழிச்சு என்ன பண்றார் பெருமாள்? தர்மத்தை நன்னா ஸ்தாபிக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இதுதான் காரணம், இதுதான் பிரயோஜனம் அவதாரங்களுக்கு. காரணங்கிறது இச்சா மாத்திரம், பிரயோஜனம் பர்பஸ் அப்படிங்கிறது தர்மத்தை நன்னா ஸ்தாபிக்க. அதை எப்படி பண்ணுவார்? சாதுக்களை பரித்ராணம் பண்ணி துஷ்டர்களை ஒழிச்சு கட்டு. சரியா? சோ இப்ப திருப்பி அடியன் ரிவைஸ் பண்றேன், ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும். பட் இட்ஸ் வெரி சிம்பிள். அகேன் என்னன்னா, ஏன் இதை சொல்லி தரலாம் உங்களுக்குன்னு பார்த்தா, நீங்களும் ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். போன வருஷத்துக்கு போர்ஷன் நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ யூ கேன் மூவ் அப் த லேடர். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அவதார ரகசியம். சோ என்ன ரகசியம்? பெருமாள் அவதாரத்திலயும் சத்தியமா இருக்கார். பெருமாள் அவதாரங்கள்ல ஞானமயனா இருக்கார். பெருமாளோட திருமேனி எப்படி இருக்கும்? சுத்த சத்துவமா இருக்கும். எப்படி பெருமாள் அவதாரங்கள் பண்றார்? பாப்பத்தினால பண்றாரா, புண்ணியத்தினால பண்றாரா, கர்மானால பண்றாரா? கிடையாது. அவரோட இச்சா மாத்திரத்தினால, சங்கல்ப மாத்திரத்தினால பண்றார். அவதாரங்களுடைய பிரயோஜனம் என்ன? தர்மத்தை நிலைநாட்டுறது. அதை எப்படி பண்ணுவார்? சாதுக்களை காப்பாத்தி கெட்டவர்களை ஒழிச்சுக்கட்டு. சரியா? இப்ப யாரு இத சொல்ல போறா? அடியன் அந்த ஸ்லைட போடல, உங்களுக்கு புரிஞ்சுதான் அடியன் பாக்கணும். என்ன நம்ம இப்ப சொன்னோம்? 4 பாயிண்ட் சொன்னோம் இந்த பர்பஸ் ஆஃப் இன்கார்னேஷன் தவிர. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் அவதார ரகசியம் ஆஃப் பெருமாள்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் who's going to tell? சத்தியம். ஓகே, சூப்பர் அடியன். ஸ்ரவன் கரெக்ட். சத்தியம். அடியன் விஜய் சாரநாதன் சொல்லுங்கம்மா. ஞானமயன் ஸ்ரீராம் சுவாமி கரெக்ட். என்னம்மா விஜய் சாரநாதன் சொல்லு. சூப்பர். பெருமாள் has no ஞான சங்கோச்சம். What do you mean by ஞான சங்கோச்சம்? அதாவது அவரோட ஞானம் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. முன்னாடி வர்றதும் தெரியும், பின்னாடி வர்றதும் தெரியும், ஃபியூச்சரும் சொல்லுங்க. ஞானத்துக்கு லிமிட்டே கிடையாது, சங்கோச்சமே கிடையாது. சரியா? ஓகே, சூப்பர். அடுத்தது ஓகே, ஸ்ருதி முதல்ல சொல்லு, அப்புறம் வசுதா சொல்லு. திருமேனி சுத்த சத்துவமா இருக்கும் அடியன். சூப்பர். சுத்த சத்துவம்னா என்ன? அடியன் ஃப்ளஷ் பிளட் அது இல்லாம எப்படி வைகுண்டம்ல இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் அடியன். சூப்பர் அடியன். அடுத்த பாயிண்ட் என்ன வசுதா? அடியன் ஏன் அவதாரம் பண்றேன்னா சங்கல்பம்னால பண்றார், பாப்போ இல்ல புண்ணிய கர்மால பண்ணல அடியன். சூப்பர் அடியன். வசுதா மாதிரி குட்டி பொண்கள் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னா அப்புறம் கவலை இல்லை, பெரியவாங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரி, சங்கல்பம் மாத்திரம்னா என்ன? வேற யாராவது சொல்றீங்களா இன்னொரு தடவை? மாத்திரத்தாலதான் அவதாரம் பண்றாரு அடியன். அது கரெக்ட். வேற யார் சொல்றேன்? ஈஸ்வர இச்சா மாத்திரம் அடியன். யாருமா? அவர் பண்ணணும் நினைச்சிருக்கிறதால அவர் அவதாரம் பண்றாரு அடியேன். பண்ணணும்னு நினைச்சார், அதனால அவதாரம் பண்றாரு. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். அனந்தஸ்ரீ என்ன சொல்லுவாங்க? அதே அவரோட இச்சா மாத்திரத்தினால பண்ற, அவரோட விஷனால பண்றாரு. எனக்கு பூமிக்கு போய் அவதாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவர் அவதாரம் பண்ணிட்டு விஷ்ணால பண்றாரு. சூப்பர். பூமிக்கு அவதாரம் பண்ற விஷ் பண்ணிட்டார். வெரி குட். Again, there is another reason why Perumal does avatars again. What is it again? He also wants, when we want to become God, he wants to be human.
So he takes incarnations so that he can at least be human for a bit. He can at least be human means he can live like a human being and show us how to live perfectly like a human being. Is that what you want to say? Yes, ma'am. Correct. Very correct. Especially Ramavataram was done with such a purpose. Okay, Sriram, you tried to unmute a while ago. What do you want to say? Sriram Swami. அடியன் அவர் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு தான் வந்து அவர் டெசிஷன் எடுப்பாரு. திங்க் பண்ணிட்டு டெசிஷன் எடுப்பாரா? அதான் ஈஸ்வர இச்சா மாத்திரமா? நல்லா இருக்கு இது கூட. யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம், யார சம்மரிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சங்கல்பம் பண்றாரா? சூப்பர். அப்படி கூட இருக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டு கூட சில அவதாரங்கள் பண்ணுவார். சில அவதாரங்கள் டக்குன்னு பண்ணிடுவார், நரசிம்மாவதாரம் மாதிரி. சிலத்துக்கு யோசிச்சு பண்ணுவார். கரெக்ட் தான். அடியன். எனிபடி எல்ஸ்? சொல்லுமா ராகவ் பிரகாஷ். சுத்த சத்வம் ஒரு என்ன ஸ்லோகம்மா? ஷோடசாயுத ஸ்தோத்திரம். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல சுத்த சத்துவம் வருதா? ஆமா மம்மி. எங்க வருது? சுத்த சத்வமயம் சௌரே அவதார. சூப்பர். அது ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அடியேன். அது என்ன ஸ்தோத்திரம்? கரெக்டா சொல்லிட்டேன் ஸ்லோகத்தை. அடியன் எத்திராத சப்ததி. அடியன் சூப்பர் அடியன். யார பத்தின ஸ்லோகம் அது? ராமானுஜரடி. அது கரெக்ட். சுத்த சத்வமயம் சௌரேஹே ஸ்லோகம் யார பத்தி? அடியன் உயிர் கொண்டார் பத்தி அடியன். சூப்பர் அடியன். படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா குரு பரம்பரையில. எக்ஸலன்ட். ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி தட் யூ ஆல்சோ அலர்ட். என்னமா அனந்த சேனத்துல அவர் வந்து சில டைம்ஸ் பூமி பாரத்தையும் பாப்பார் அடியேன். ஆமா அடியேன், ரொம்ப கரெக்ட் அடியேன். கிருஷ்ணாவதாரம் அதுக்காக தான் பண்ண அடியேன். ரொம்ப கரெக்ட். அடியன் வசுதா. சொல்லுமா வசுதா. அடியன் தன்னோட பக்தனை காப்பாற்றணும்னா எப்படி என்ன எதான பண்ணி காப்பாத்திடுவார் அடியன். எதான பண்ணி காப்பாத்திடுவார் இல்லையா? அவதாரம் பண்ணுவார் இல்ல வேற ஏதாவது கூட பண்ணுவாரா? ஆமா அடியன். சூப்பர் அடியன், ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ். So that was very good. Super. So Adiyan is sure that you people have understood very well. ரொம்ப சந்தோஷம். So let's move on. There are more questions to come. சரி. So இது வந்து அவதார ரகசியம் ஆச்சு. அடுத்தது தசாவதார ஸ்தோத்திரத்துல எப்படி தசாவதாரங்களை சுவாமி தேசிகன் சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் இது நன்னா தெரியும் கண்டஸ்தமா. தேவோன சுபமா தனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம். இது அடியன் சொல்றது போல நீங்களே யாராவது சொல்லலாம். Now Adiyan would want somebody who has not answered yet to unmute and recite. அனிருத் சொல்லு கண்ணா. யஷ்வந்த் நீ அடுத்த ஸ்லோகம் சொல்லலாம். மத்தியாவதார வருஷம் யஷ்வந்த் சொல்லலாம். இப்ப அனிருத் சொல்லு. देवो न शुभमातनोतु दशधा निर्वर्तयन् भूमिका रङ्गे धामनिलब्धनिर्भररसैरध्यक्षितो भावुकैः यद्भावेषु पृथक् विदेष्वनुगुणान् भावान् स्वयं बिभ्रति यद्धर्मैः अधर्मिणी विहरते नानाकृतिर्नायिका. சூப்பர் அடியேன், ரொம்ப சந்தோஷம். இது தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகம். தசாவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் பாகவதாள்லாம் கேட்டதுக்காக பண்ணினார். ஸ்ரீரங்கத்துல இருந்த பாகவதாள்லாம் சுவாமி தேசிகன் கிட்ட அப்பீல் பண்ணா, தசாவதாரத்தை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் சாதிக்கணும் அப்படின்னு. அதுக்கு இறங்கி பண்ணின ஸ்தோத்திரம் தான் தசாவதார ஸ்தோத்திரம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தானே பெருமாள் அவதாரங்கள் பண்றார். அவர் எப்ப அவதாரம் பண்ணினாலும் தனியா அவதாரங்கள் பண்றது கிடையாது. லக்ஷ்மி தேவியோட கூட தான் அவதாரம் பண்றார். எத் தர்மைரிஹ தர்மிணி விஹரத்தே நானாகிருதி நாயிகா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். சோ நாயக்கியா தாயார் plays a role along with Perumal in whatever activity he does in the avatar. சோ இந்த ஸ்லோகத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது,
whenever Perumal incarnates, Lakshmi Devi also takes an appropriate role. சரியா? Now next we'll move to the next avataram, that is Matsya அவதாரம். இப்ப மத்ஸ்ய அவதாரத்துல போன வருஷம் நம்ம என்ன பார்த்தோம்? மத்ஸ்ய அவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார்? யார காப்பாத்தினார்? யார சம்மரிச்சார்? வேதங்களை காப்பாத்தினார். வேதங்களை காப்பாத்தினார், மனுஷர்களையும் காப்பாத்தினார். ஆடியன் கரெக்ட், எல்லாரையும் காப்பாத்தினார். சூப்பர், ஹயக்ரீவ் அசுரனை சம்ஹரிச்சார். வெரி குட். சோ மத்ஸ்யாவதாரத்துல அவர் பண்ணின காரியங்கள் சாது பரித்ராணம்னு பார்த்தா வேதத்தை மீனா காப்பாத்தினார், கூடயே சப்த ரிஷிகள் மனு எல்லாரையும் காப்பாத்தினார். அப்புறம் எந்த துஷ்டனை சம்மரிச்சார்? ஹயக்ரீவன் அசுரனை சம்மரிச்சார். சரியா? இப்போ யஷ்வந்த் தசாவதார ஸ்தோத்திரத்துல இருக்கிற மத்ஸ்யாவதார ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கலாம். சூப்பர் அடியேன். சோ இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெருமாள் மத்ஸ்யாவதாரத்துல எப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு பிக்சர் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெருமாள் ஒரு ஊஞ்சல் ஆடின்னு இருக்க மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஊஞ்சல் ஆடின்னு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஃபிஷ் தானே, மத்ஸ்யம் தானே. அதனால அவரோட ஸ்விங் அந்த பிரளய ஜலத்தினுடைய வேவ்ஸ். பிரளய ஜலம் அப்படிங்கிறது ஒரு சீ மாதிரி இருக்கும், ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும். அதுல நிறைய வேவ்ஸ் இருக்கும். அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்படி கர்வ்டா இருக்கும் இல்லையா? அது ஒரு ஹேமாக் மாதிரி, ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கு, ஊஞ்சல் மாதிரி இருக்கு பெருமாளுக்கு. சோ அந்த ஊஞ்சல்ல இந்த மத்ஸ்யமூர்த்தி ஃபிஷ் அப்படியே அழகா படுத்துட்டு ஆடின்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற தியானம். டோலாரோக சதோஹலம் பகவதோ மாத்ஸ்யம் பகவத்வாதுனஹா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகர். சோ how should you remember மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னு கேட்டா, ஓஷனுடைய வேவ்ஸ் ஆகிற ஸ்விங்ல ஆடின்னு இருக்கிற மத்ஸ்யமூர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது யார் சொல்ல போறா? இதுக்கு கூர்மாவதாரத்துக்கு ராஜிகா சொல்றியா? ராஜிகா சொல்லுமா. अव्यासद्भुवनत्रयीमनिभृतं कण्डूय नैरदृणा निद्रानस्य परस्य कूर्मवपुषो निःश्वासवातोर्मयः यद्विक्षेपणसंस्कृतोदधिपयः प्रेङ्खोलपर्यङ्किका नित्यारोहणनिर्वृतो विहरते देवः सहैव श्रिया. சூப்பர். சோ வராகாவதாரத்துல கூர்மாவதாரத்துல எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார் சுவாமி தேசிகன். என்ன ஆச்சுன்னா, இந்த கூர்மாவதாரத்துல என்ன நடந்தது? கூர்மாவதாரத்துல பெருமாள் எப்படி கூர்மமா ஆவிர்வவிச்சார்? மந்தர மலையை எடுத்து பார்க்கடல்ல போட்டு கடைஞ்சா தேவர்களும் அசுரர்களும். சோ அந்த மலை கீழே போய் அமுங்க ஆரம்பிச்சது. It started getting immersed into the ocean. அப்ப அதை தாங்கி பிடிக்கலன்னா அவளால கடைய முடியாது இல்லையா? அதனால பெருமாள் என்ன பண்ணார்? நல்ல ஒரு பேஸ் கொடுத்து அத நிக்க வச்சார் அந்த மலையை. அந்த பேஸா தானே மாறினார். அந்த பேஸ் தான் கூர்மம். கரெக்டா? சோ என்னாச்சு, அந்த கூர்மத்து மேல மலை இருக்கு. இப்போ கூர்மத்தினுடைய முதுகுல மலை இருக்கு. முதுக நன்னா இப்படி சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்துதான். அந்த மலையை இப்படி தேவர்களும் அசுரர்களும் கடைய அது இப்படி இப்படி டேர்ன் ஆச்சா, நன்னா அவரோட பேக்க ஸ்கிராச் பண்ணி விடுற மாதிரி இருந்துதான். பேக்க லேசா ஸ்கிராச் பண்ணா தூக்கம் வரும். குழந்தைகள் எல்லாம் தட்டி தூங்க வைப்பா, தடவி தூங்க வைப்பா பேக்ல தான். அது மாதிரி பெருமாளுக்கு நன்னா தூக்கம் வந்துட்டான். உடனே என்ன பண்ண, தூக்கம் கொரட்டை விட ஆரம்பிச்சார். சூப்பரா கொரட்டை விட்டுன்றார். விஸ்வாச வாத்தோர்மயா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அப்படி கொரட்டை விட்டு அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஓஷனுடைய வேவ்ஸ், பார்க்கடலுடைய வேவ்ஸ் பெருமாளுக்கு ஒரு கட்டில் மாதிரி இருக்கு, ஒரு சூப்பர் பெட் மாதிரி இருக்கு, மேட்ரஸ் மாதிரி இருக்கு. அது மேல பெருமாள் சௌக்கியமா படுத்துட்டு இருக்கார்.
பிராட்டியோட படுத்துட்டு இருக்கார். தேவ சகிவ ஸ்ரீயா அப்படின்னு விட்டார். ஏன்னா ஸ்ரீதேவி தானே வந்தா, இந்த பார்க்கடல்ல இருந்து மேல வெளியில வந்தா இல்லையா, முன்னாடி அவ எங்க இருந்தா, உள்ளதானே இருந்தா, அதனால அங்க உள்ள அவளும் இருந்தா, சௌக்கியமா இருந்தா, தேவ சகைவ ஸ்ரீயா அப்படின்னு சொல்லி இதுதான் தியானமா சொல்றார் கூர்மாவதாரத்துக்கு. சோ கூர்மாவதாரத்திலயும் ஸ்லீப்பிங் போஸ்டர்ல தான் தியானம் நம்மளுக்கு. மத்ஸ்யாவதாரமும் ஸ்லீப்பிங் போஸ்டர், அவள் கிடந்த திருக்கோலத்து பெருமாள்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க, ரைட்டா? சோ மத்ஸ்யமூர்த்தியும் படுத்துட்டு இருக்கார், அவர் ஊஞ்சல்ல படுத்துட்டு இருக்கார், இவர் கட்டிலே படுத்துட்டு இருக்கார். கூர்மமூர்த்தி கொரட்டை விட்டு இருக்கார், சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெல், கூர்மாவதாரத்துல யார காப்பாத்தினார், யார சம்ஹரிச்சார்? உங்களுக்கே தெரியும், தேவர்களை காப்பாத்தினார், அசுரர்களை சம்ஹரிச்சார். சம்ஹரிச்சார்னா டைரக்டா இல்ல, பட் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்படியா பண்ணி, அதனால அதுக்கப்புறம் வார் வந்து அந்த வார்ல தேவர்கள் ஜெயிச்சுட்டா அசுரர்கள். ஓகேவா? சோ தட் இஸ் கூர்மாவதாரம். நெக்ஸ்ட் வராக அவதாரத்துல யார காப்பாத்தினார், யார சம்ஹரிச்சார் அப்படின்னு கேட்டா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பூமி தேவிய காப்பாத்தினார், ஹிரண்யாக்ஷனை சம்ஹரிச்சார். ஓகேவா? Who is going to recite ஸ்லோகம் for வராக அவதாரம்? மகதி. गोपायेत निशं जगन्ति कुहना पोत्री पवित्रीकृत ब्रह्माण्ड प्रलयोर्निघोष गुरुभिर्घोनारवैर्घुर्घुरैः यद्दंष्ट्राङ्गुरकोटिगाढ घटना निष्कम्प नित्यस्थितिः ब्रह्मस्तम्भमसौ भगवती मुस्तेव विश्वम्भरा. சூப்பர். சோ இதுல எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பார்த்தோமே இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான் தியானம். பெருமாள் பூமி தேவிய தன்னோட மூக்கு மேல தூக்கின்னு இருக்கார், அந்த டஸ்கால தூக்கின்னு இருக்கார். இந்த வராக மூர்த்திக்கு 2 டஸ்க் உண்டாம். ஓகே, சோ அந்த 2 டஸ்க்கு நடுவுல இந்த பூமி தேவிய வச்சுட்டு இருக்கார். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கோரை கிழங்க வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கோரை கிழங்கு அப்படிங்கறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கேட்டா, இந்த டியூபர், பல்பு, ரூட் அப்படின்லாம் சொல்லுவா, பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் யார். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த யாம்னு ஒரு வெஜிடபிள் வரும் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி கர்ணக்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படின்லாம் கூட பேர் சொல்லுவா அதுக்கு. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படி குண்டா ரவுண்டா இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல வளரும். அதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, they all can sprout into new plants. அந்த மாதிரி பூமி தேவிக்குள்ளேயும் நிறைய ஜீவர்கள்லாம் வந்து பூமி தேவி நன்னா வளர போறா, நன்னா பிளரிஷ் ஆக போறா. சோ கோரை கிழங்குக்கு அந்த பூமி தேவியை ஈக்குவேட் பண்ணுவா பெரியவாள், ஆச்சாரியாலாம் நிறைய இடத்துல கோரை கிழங்கு மாதிரி இருந்தா பூமி தேவி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த கோரை கிழங்கு மாதிரி இருக்கிற பூமி தேவிய தன்னோட தந்தத்துக்கு நடுவுல வச்சுருந்தார், டஸ்க்கு நடுவுல வச்சுருந்தார் வராகமூர்த்தி அப்படின்னு தியானம் பண்ணணும். அதான் பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா அப்படின்னு சொல்ற. விஸ்வம்பராங்கிறது பூமி தேவியை குறிக்கும். ஓகேவா? அடுத்தது நரசிம்ஹாவதாரத்துல பெருமாள் யார சம்ஹரிச்சார், யார காப்பாத்தினார்? ஈஸியஸ்ட் கொஸ்டின். கோரஸ் ஆன்சர். இரண்யகசிபு சம்ஹாரம், பிரகலாதனை காப்பாத்தினார். ரைட். யார் சொல்ல போறா ஸ்லோகம்? ஸ்ரீரங்க பிரியா. நிறைய பேர் கேக்குறது சரியா கேட்டது ஸ்ரீரங்க பிரியா பேரு. கவலைப்படாதீங்க, எல்லாரும் மியூட் பண்ணி மைண்ட்ல சொல்லிக்கோங்க. ஸ்ரீரங்க பிரியா கத்தி சொல்லு. प्रत्यादिष्ट पुरातन प्रहरण ग्रामः क्षणं पानिजैः अव्यात्री जकन्त्य कुण्ट महिमा वैकुण्ठ कण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्त्य जठरा यादृच्छिकाद्वेदसां या काचित् सहसा महासुरगृह तूना पितामह्यभूत्. சூப்பர் அடியன். சோ நரசிம்மாவதாரத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பெருமாள் பாணிஜெய்ஹி நகத்தால சம்ஹாரம் பண்ணினார். அந்த நகங்கள் அப்படியே ஷார்ப்பா இருந்தது, தன்னுடைய வெப்பன்ஸா நகத்தையே வச்சிருந்தார். கிராம க்ஷணம் பாணிஜெய்ஹி. சரியா? அப்புறம் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா, வைகுண்ட கண்டீரவஹா யாதிருச்சிகாத் மகாசுர கிரகஸ்தூணா. அந்த மகாசுரன்னு சொல்லக்கூடிய இரண்யகசிபுவோட வீட்டுல இருந்த தூண்ல இருந்து அப்படியே ஆவிர்வவிச்ச சூப்பரா ஒரு சிங்கமாட்டம் வந்த. சோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அந்த பில்லரை
உடச்சுண்டு எமர்ஜ் பண்ற நரசிம்மரா ஞாபகம் வச்சுக்கணும். தூணை பிளந்துண்டு வர நரசிம்மரை தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். ஷார்ப் நெயில்ஸோட தூண்ல இருந்து வெளியில வர நரசிம்மமூர்த்தி சம்மாரம் பண்றது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நரசிம்மாவதாரத்திலேயே. நரசிம்மாவதாரத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? பெருமாள் இம்மீடியட்டா வந்ததுதான் விஷயம். இங்க இருக்காரா அப்படின்னு கேட்ட அந்த நெக்ஸ்ட் செகண்ட்ல அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தாரு இல்லையா? சோ அந்த இம்மீடியட் இன்கார்னேஷன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. யாரோ சொன்னா அது கரெக்டா ஞாபகம் யாருன்னு. பெருமாள் சில சமயத்துல யோசிச்சுட்டு அவதாரம் பண்ணுவாரு உண்டு அப்படி. பட் நரசிம்ம அவதாரம் இஸ் an exception for that. He had no thinking process in that. அவ்வளவுதான். அவன் சொன்னா தட்டினா வெளியில வந்தார். அங்கு அப்பொழுதே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். சோ அதை ஞாபகம் வச்சுட்டு பிளக்கிற மாதிரி இருக்கிற நரசிம்மனை நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். சரியா? அடுத்தது we move to வாமன அவதாரம். வாமன அவதாரத்துல யார சம்மரிச்சார் பெருமாள்? யாருமே சம்மரிக்கல. அவரோட ஈகோல இருந்து காப்பாத்தினார் அடியேன். எக்ஸலண்ட் அடியன். பலிய ஈகோல இருந்து காப்பாத்தினார், ஆனா சமாரம் பண்ணலை. சோ அவதாரம் வாமன அவதாரம். அடியன் எஸ் அடியன் மகாபலிய பாதாள லோகத்துக்கு சூப்பர் அடியன். ரொம்ப சந்தோஷம் அடியன். நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அடியன். இந்த ஸ்லோகத்தை யார் அடியன் சொல்ல போறேன்? அடியன் திரிவிக்ரமன் பேர் முதல்ல கேட்டுது. திரிவிக்ரமன் சொல்லுங்க அடியன். क्रीडा विद्दवदान्यधान वयशो नासीरधाटी बडः त्रयक्षं मकुटं पुनर्नमतु न त्रैविक्रमो विक्रमः यत्प्रस्ताव समुच्छ्रितध्वजपटे वृत्तान्त सिद्धान्तिभिः क्षोतोभिर्बिन्दुरश्च सुदिशा तौदेषु धूयते. சூப்பர் அடியன். ரொம்ப நல்லா சொன்னேன். இப்போ அதுல ஒரு ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்கு, அப்புறமா பண்றேன் அடியன். சோ இப்போ என்ன சொல்றார் சுவாமி தேசிகன் இதுல அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்ற. நம்ம என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இதுல அப்படின்னு கேட்டா, பெருமாள் பெருசா வளர்ந்த ரொல்லியும் திரிவிக்ரமனா வளர்ந்த போது அவர் மேல போய் ஆகாசத்தை அளந்து ஒரு விஷயம் சொன்னார். யாருக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, எல்லார்கிட்டையும் போய் மகாபலி இவ்ளோ பெரிய வள்ளல், இவ்ளோ ஜெனரஸ் பர்சன்னா பெருமாளுக்கே தானம் பண்ணிருக்கான் அவன் அப்படின்னு மகாபலியினுடைய கிரேட்னஸ் சொல்லிண்டே இருந்தாராம் எல்லார்கிட்டக்கே. அந்த மாதிரி மகாபலியுடைய கிரேட்னஸ் நிலைநாட்டிய பெருமாளை ஞாபகம் வச்சுக்கணும். சோ பெருமாளுடைய கிரேட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இங்க கவனிச்சு பார்க்கணும். மகாபலி நல்லவன், அவன் நல்லவன் தெரிஞ்சுண்டு அவனுடைய ஈகோலேந்து கியூர் பண்ணிட்டு அவனோட நல்லத்தனத்தை மத்தவா கிட்டக்க பறக்க சொன்னார் பெருமாள். சோ இந்த வாமன மூர்த்தி திரிவிக்ரமனாயி நாசீர தாட்டி பட்டா அந்த மகாபலிக்கு ஒரு அடியவன் மாதிரி மகாபலி கிட்டக்க யாச்சகம் வாங்கிண்டோம் அப்படிங்கறத சொல்லிண்டு அவன் அவ்வளவு ஜெனரஸ், அவன் இப்படி தானம் பண்ணிருக்கான் அப்படின்னு ஆகாசம் வரைக்கும் போய் சொன்னாரு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கங்கைக்கு இவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தார். என்ன நடந்தது? திரிவிக்ரமாவதாரம் நடந்த பொழுது பெருமாள் காலை தூக்கி ஆகாசத்தெல்லாம் அளந்தார். அப்போ பிரம்மதேவன் அவரோட கமண்டலு ஜலத்தை எடுத்து பெருமாள் திருவடிக்கு சேர்த்தார். அந்த திருவடி ஃபுல்லாலாம் நனையல. என்ன ஆச்சு? ஓரமா ஒரே ஒரு நெயிலோட டிப்பு மட்டும்தான் நனைஞ்சுது. தம்போட டிப்பு மட்டும்தான் நனைஞ்சுது. சாரி, டோவோட டிப்பு மட்டும்தான் நனைஞ்சுது. இருந்தாலும் பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டதுனால அது கங்கையா கீழே பிரவாகமா வந்தது. சோ அந்த கங்கைய கொடுத்த பெருமாள், மகாபலியோடைய பெருமைய நிலைநாட்டிய பெருமாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வாமனமூர்த்திய திரிவிக்ரமமூர்த்திய அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? சோ இந்த கிளாஸ் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, ரொம்ப இன்டராக்டிவா இருக்கு. ஆனா we may run out of time for the story. அதனால அடியன் இந்த போர்ஷனை இதோட நிறுத்திக்கிறேன், வேல்யூஸ் போர்ஷனை. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு அவதார ரகசியம் என்ன பகவத்கீதையிலன்னு பார்த்திருக்கோம். அண்ட் சுவாமி தேசிகன் தசாவதாரத்துல
தசாவதார ஸ்தோத்திரத்துல தசாவதாரங்களை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதுல 5 அவதாரங்களை பார்த்திருக்கோம் இது வரைக்கும். சரியா? In the next class we'll continue with the rest of the 5 avatars and also revise ஆழ்வார் அம்சங்கள். ஆழ்வார் அம்சங்கள்லாம் கொஞ்சம் படிச்சு வாங்கோ. சோ அதை சட்டுன்னு முடிக்கலாம். சரியா? இன்னைக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So I don't want you people to miss the story. We'll move on to the story now. கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. குரு பரம்பரா கதைகள்ல இதுவரை ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ உய்யக்கொண்டார், ஸ்ரீ மணக்கால் நம்பி மற்றும் ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய சரித்திரங்களை பார்த்திருக்கோம். இதுக்கு மேல ஆளவந்தாருடைய முக்கிய சிஷ்யரான பெரிய நம்பிய பத்தி பார்த்துட்டு அதுக்கு மேல சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை விஸ்தாரமா அனுபவிக்கலாம். ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யர்கள் 5 பேர் ராமானுஜருக்கு. அதுல முக்கியமானவர் ஸ்ரீ பெரிய நம்பி. மகாபூர்ணர் இவருக்கு திருநாமம். இவருடைய அவதார ஸ்லோகமானது ஜேஷ்டாயாம் மார்கசீர்ஷேது ஸ்ரீரங்கம் க்ஷேத்திர சம்பவம் மகாபூர்ணம் குருத்தம்சம் குமுதாக்ஷாம் சமாஸ்ரயே. இந்த மகாபூர்ணர் அப்படிங்கிறவர் ஹேளிம்ப வருஷம் மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல அவதரிச்சவர். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இவருடைய அவதாரம் நாம் பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீ மணக்கால் நம்பி குமுதருடைய அவதாரம். விஸ்வக்சேனருடைய அஷ்டதிக் பாலகர்கள்ல ஒருத்தர் குமுதர், இன்னொருத்தர் குமுதாக்ஷர். குமுதாக்ஷரனுடைய அவதாரமானவர் ஸ்ரீ மகாபூர்ணர். ஸ்ரீ மகாபூர்ணர் ஆளவந்தார் கிட்ட எல்லா ரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திரார்த்தங்களையும் கிரகிச்சின்றார். இவர் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு ஆச்சாரியனாக ஆகிறார். இவருடைய சரித்திரமும் ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரம் சேவிக்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கலாம். இவரை பத்தி சுவாமி தேசிகன் பண்ணின தனியன மட்டும் இப்ப அனுசந்தானம் பண்ணிக்கலாம். தயா நிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அபூர்யத மனோரதஹ. தேசிகம் பூர்ணமாஸ்ரயே அப்படின்னு இந்த குண பரிபூர்ணரான தேசிகரை சேவிக்கிறேன் அப்படிங்கிற என்ன குண பரிபூர்த்தி இவர்கிட்ட இருக்குன்னா, இவர் பூர்ணனான எம்பெருமானுடைய மனோரதத்தையே பூர்த்தி பண்ணவராம். எம்பெருமானுடைய மனோரதம் ஸ்ரீ பாஷ்யகாரரை அவருக்கு சமாசனம் பண்ணி அவரை சம்பிரதாயத்துல ஈடுபடுத்துற காரியத்தை பண்ணணும்னு எம்பெருமான் ஆசைப்பட்டார் ஒரு கட்டத்துல. அதை நம்ம ஸ்ரீ பாஷ்யகாரருடைய சரித்திரத்தின் பொழுது அனுபவிக்கலாம். அந்த மனோரதத்தை இந்த மகாபூர்ணர் பூர்ணாச்சாரியர் பரிபூர்த்தி பண்ணாராம். இப்பேற்பட்ட பூர்ணாச்சாரியரை, தயாளுவான பூர்ணாச்சாரியரை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த ஆச்சாரிய பரம்பரையை வந்தனம் செய்து மேலே ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய தனியனை சேவிச்சுக்கலாம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். குரு பரம்பரையாகிய ரத்னஹாரத்துல நடுநாயகமான ஆச்சாரியனா ஏழ்ந்திருக்கார் ஸ்ரீ ராமானுஜர். சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மஹதி குரு பங்கிஹாரயஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படின்றார். குரு பங்கியானது ஒரு ஹாரமாக இருந்தால் ஒரு ஆச்சாரியனும் ஒரு ரத்னமா இருக்கார் அந்த ஹாரத்துல. ஆனா இந்த ஹாரத்தினுடைய நிபத்த நாயக ஸ்ரீ நடுநாயகமா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜர். பெரிய நம்பிகள் பர்யந்தம் பார்த்த குரு பரம்பரை நாம் அனுபவிச்சோம். மேல இப்போ ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்சாரம் இருந்த நிலையை உணர வேண்டியது அவசியம். அந்த சமயத்துல சம்சாரம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்ருதிர் நஷ்டா ஸ்மிருதிர் லுப்தா பிராயேண பதிதாத்விஜாஹ அங்கானி ச விசீர்ணானி ஹாவ்ருத்தோ வர்ததே கலிஹி. கலி
வர்த்ததே வர்த்ததேன்னு அபிவிருத்தி ஆயிட்டு இருந்ததும். கலிகாலத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம். ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறச்சே ரொம்ப சூட்டோட ஜோரா ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த கலிகாலமும் ரொம்ப அப்படியே ஆவேசத்தோட ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஸ்ருதிர் நஷ்டா, ஸ்ருதிகள் வேதங்கள் எல்லாம் நஷ்டமாயிடுதான். எப்படி நஷ்டமாச்சுன்னு கேட்டா, வேதத்தை அரேஞ்ச் பண்ணவர் ஸ்ரீ வேதவியாசர். அந்த வேதவியாசருக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டுடுத்துனா, வியாசோ ஹாசபதி கிருதா அப்படின்றார் சுவாமி தேசிகன். அந்த வியாசர் பரிகாசத்துக்கு பாத்திரமாயிட்டாராம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தப்பாக பாட வேதம் பண்ணி அதுக்கு குயுக்தியாக அர்த்தங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால வியாசர் பரிகாச பாத்திரமாயிட்டார். ஸ்மிருதிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஸ்மிருதிஹி லுப்தா, லுப்தமாவே போயிடுதான். ஸ்மிருதிகள்லாம் காணாவே போயிடுதான். காணா போயிடுத்துன்னா ஓலைச்சுவடி காணா போயிடுதுன்னு அர்த்தம் இல்ல, ஆச்சரணத்துல இல்ல. ஸ்மிருதிகள் சொன்ன விஷயங்கள் ஆச்சரணத்துல இல்ல. இதிகாசங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையா. ஏன்னா இதிகாசத்தை ரச்சித்தவர்கள் வால்மீகி, சுகர், அவளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, பரிஹிருதா பிராச்சேதசேதசா அப்படின்ற இந்த பிராச்சேதசரான வால்மீகிய சேதஸ்ல இருந்தே விலக்கிவிட்டாளாம். கிளிப்தா கேளி சுகா அப்படின்ற சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆத்தர், அவரை ஹேளன பாத்திரமாக்கிட்டு. முதா போதாய போதாயனஹா, போதாயனர் அப்படின்றவர் போதாயன விருத்தியை எழுதினவர். அந்த போதாயன விருத்தி என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை கலி தாண்டவமாடி இருக்கு. எப்பவுமே கெட்ட விஷயங்கள்லாம் தலை தூக்கி நிற்கும் பொழுது, கையோங்கி நிற்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்றார், அவதாரம் எடுக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, துஷ்டத்தை நாசம் பண்றதுக்கு, சாதுக்களை பரித்ராணம் பண்றதுக்கு நான் அவதரிப்பேன் அப்படின்னு இருக்க. அந்த அவதாரமானது இந்த துஷ்டத்தனம் ரொம்ப ஓங்கி இருக்கும் பொழுது அவர் எடுக்கிறார். அதே போல இந்த கலி இப்ப ஓங்கி இருக்கா. அதனால இப்ப ஒரு அவதாரம் அவசியமா இருக்கு இந்த காலத்துல. இப்ப எம்பெருமான் யோசிச்சாரா, நாம்பளே அவதாரம் பண்ணி பண்ணி பெருசா பிரயோஜனம் இருக்கிறதா தெரியல. அதனால ஒரு கூட்டம் போடுவோம் ஸ்ரீவைகுண்டத்துல இந்த அவதார காரியத்தை பத்தி அப்படின்னு யோசிச்சு ஒரு கூட்டம் போட்டாராம் ஸ்ரீவைகுண்டத்துல. அந்த கூட்டத்துக்கு நித்யாள் முக்தாள் எல்லாரும் வந்திருக்க. வந்த உடனே அட்ரஸ் பண்றார் எம்பெருமான் அந்த கூட்டத்தை. இந்த கலி ஆரம்பத்திலேயே பழுத்துடுத்து, பிஞ்சிலேயே பழுத்தா மாதிரி கலி பழுத்துன்னு இருக்கு. இந்த காலகட்டத்துல எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இதோ இருக்கிற இந்த சுவாமி, இவர் ஒரு பாசுரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்மாழ்வார கை காமிச்சு சொன்னாராம். அங்க முக்த தசையில நம்மாழ்வார் இருக்க, அவரை பார்த்து கை காமிச்சு சொன்னாராம். அடியேன்னு இவர் கை குப்பிச்சுட்டார். என்ன பாசுரம் பாடியிருக்கார் அவர்? பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். பொலிக 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 அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த லோகத்துக்கு. சொல்றார், விஷ்ணு பூதங்களா நர்த்தனமாடி தலைக்கும் முட்டிக்காலும் இடிக்க கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு சங்கீர்த்தனம் பண்ணி இந்த கலியினுடைய கொட்டத்தை அடக்கி எல்லாருக்கும் ஒரு சுகிருதம் ஏற்படுத்தும்படி அவள்லாம் இருக்க போறா அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்க. யார் இந்த விஷ்ணு பூதங்கள்னு கேட்டா, நித்தியசூரிகள். நீங்கள்லாம் இருக்கீங்களே நித்தியசூரிகளே, நீங்க தான் அவதரிக்க போறேன் அப்படின்னு இந்த சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்க. இந்த நித்தியசூரிகளுடைய கூட்டத்துக்கு தலைவரா ஒரு பவிஷ்யத் ஆச்சாரியனை இந்த பாசுரம் குறிக்கிறதுன்னு இந்த சுவாமிக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப இந்த பவிஷ்யத் ஆச்சாரியனா போக போறது யாரு, எந்த நித்தியசூரி அப்படின்னு எம்பெருமான் கேட்டாராம். அவள்லாம் பெருமானுடைய சங்கல்பத்தை அறிஞ்சி அவருடைய திருவுள்ளத்தப்படி நடக்கிறவா. அதனால எல்லாரும் அடியேன்னு கை குபிச்சுண்டு நின்றாளா ரெடியா. அப்ப எம்பெருமான் ஆதிசேஷனை பார்த்து, சேஷா இந்த காரியத்துக்கு நீதான் உகந்தவன், கிளம்பி அவதாரம் பண்ண வேண்டியது அப்படின்னு நியமிச்சாராம் எம்பெருமான். ஆதிசேஷனுக்கு பரம சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தன்னை செலக்ட் பண்ணிட்டாளோன்ற சந்தோஷமா அப்படின்னா இல்லையா.
இவாள்லாம் நித்தியசூரிகள், ஞான சங்கோச்சம் உண்டா இவாளுக்கெல்லாம்? இந்த மாதிரி ஒரு அல்பமான விஷயத்துக்கு போய் ஆனந்தப்படுவாளா? விஷயம் அது இல்ல. இப்ப இவர் ஆதிசேஷன்னு எம்பெருமானுக்கு மட்டும் சேஷப்பட்டு இருக்கார். இவருக்கு கீழே தான் மீதி நித்தியசூரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா இப்போதைக்கு. இப்போ இந்த அவதாரத்துல பல ஆழ்வார்களுக்கு பிறகு, ஆச்சாரியர்களுக்கு பிறகு போய் பூலோகத்தில் அவதாரம் பண்ணினா அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணி, அவளுக்கெல்லாம் சேஷத்துவத்தை பண்ணி ஆதிசேஷன்கிற பேரை தனக்கு சார்த்தகமாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டார். அப்பேற்பட்ட சாத்விகரான இந்த ஆதிசேஷனே ராமானுஜராக வந்தார் அப்படின்றதுதான் இவருடைய அவதார ரகசியம். ஆதிசேஷனே ராமானுஜராக வந்தார்னு அவருடைய சரித்திரத்துல பல இடங்கள்ல நிரூபிக்கப்படுறது. திருமலையில திருமலை அப்பனுக்கு சங்கு சக்கரம் போய் சாத்தியிருக்கார் ஆதிசேஷன் ரூபத்திலேயே அப்படிங்கறத அந்த விற்த்தாந்தத்துல பார்க்கலாம். அதே போல ஜெயின மதத்தை நிரசனம் பண்ணும் போது சாட்சாத் ஆதிசேஷனாகவே அங்க ஏழ்ந்து நிரசனம் பண்ணினார் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, சேஷாவதாரம் மட்டும்தானா ராமானுஜர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதாம். ஏன்னா இங்க பல நிர்வாகங்கள் உண்டு. ஒரு சத்ருவ நிரசனம் பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் சக்கராயுதத்தை எடுக்கிறான். சக்கராயுதத்தினுடைய அவதாரம் ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ விஸ்வக்சேனருடைய அவதாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். இதெல்லாம் போராதுன்னு பஞ்சாயுதங்களுமே சேர்ந்து ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சது அப்படின்னு அமுதனார் அனுபவிக்கிறார். ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதியில அடையார் கமலத்தலர் மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையொடு நாண்டகமும் படர் தண்டும் ஒன் சார்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்றிடையே இராமானுசமுனியாயின இந்நிலத்தே. இந்த சங்கம், நாண்டகம் அப்படின்ற வாள், படர் தண்டு அதாவது தண்டம், சார்கம் அப்படின்ற வில்லு, சங்கம், இந்த பஞ்சாயுதங்களும் சேர்ந்து சத்ரு நிரசனம் பண்ணி சாதுக்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக ராமானுஜராக வந்தது அப்படின்னு அமுதனார் அனுபவிக்கிறார். இந்த அனுபவங்கள்லாம் போராதுன்னு சுவாமி தேசிகன் சமத்காரமா சாட்சாத் எம்பெருமானேதான் ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சார் அப்படின்னு அனுபவிக்கிறார். மிகவும் பிரகாசமான வஸ்துவுக்கு முன்னாடி மந்தமான பிரகாசமுடைய ஒரு வஸ்துவை வச்சோமானா அந்த மந்தமான பிரகாசமுடைய வஸ்து இல்லாத மாதிரியே இருக்கும். உதாரணத்திற்கு சூரியனுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சா அது எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுமோ? அத போல எம்பெருமானுடைய இந்த அவதாரத்துல, ராமானுஜராகி அவதாரத்துல அவருடைய திருமேனி காந்தி அவ்வளோ ஜொலி ஜொலிப்பா இருக்கும். அப்பேற்பட்ட பிரபாவம் உடையதா இருக்கான். அந்த பிரபாவம் எப்படி இருக்குன்னா, அவர் தரிச்சுட்டு இருக்கிறது பீதாம்பரம் தான். ஆனா இவர் திருமேனி காந்தினால அந்த பீதாம்பரமே காஷாயம் போல தெரியறது. கையில வச்சுட்டு இருக்கிறது அந்த செங்கோல் தானா, ஆனா அத பார்த்தா என்னமோ ஒரு திரிதண்டம் போல தெரியறதாம் அப்படின்னு சமத்காரமா அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். காஷாயேன கிருஹீத பீத வசனா தண்டை ஸ்திரிபிர்மண்டிதா சாமூர்த்திரமுரமர்தனஸ்ய ஜயதி த்ரயந்த சம்ரக்ஷிணி யத் பிரக்யாபித தீர்த்தவர்திததியாம் அப்யஸ்யதா யத்குணான் ஆசிந்தோரனிதம் பிரதேச நியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினஹ அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட இந்த ராமானுஜருடைய அவதாரம் எப்படி முதல்ல அனந்தனா இருந்த அந்த ராமானுஜர் அடுத்த அவதாரத்துல லக்ஷ்மணரா வந்து, அடுத்த அவதாரத்துல பலபத்ரராக வந்து, இப்ப கலியில ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சிருக்கார். இவர் அவதாரம் பண்ண போறார், ஒரு உச்சிதமான குலத்துல பண்ண போறார் அப்படின்னு தெரியறது நமக்கே. So this was the story about Swami Ramanuja. Swami Ramanuja's Avatara Rahasyam. So Avatara ரகசியத்துல நம்ம எசென்ஷியலி இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, யாருடைய அவதாரம் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு இப்ப கொஸ்டின் கேட்டா நீங்களா என்ன பதில் சொல்லுவீர்? யாருடைய அவதாரம் சுவாமி ராமானுஜர்? யாருடைய அவதாரம்? ஆதிசேஷன் அடியன். சூப்பர் அடியன். அப்புறம் வேற யாரு?
Panchayudham, correct. Again, Panchayudham. Again? Again, Panchayudham. Panchajanyam. Okay, correct. Perumal, correct. Again. Again, Panchayudhangal. Panchayudhangal, super. So, in the Vishwaksenar, correct. Again. So, in the Avatara Rahasyathila, நம்ம என்ன தெரிஞ்சுண்டோம்? Again, quick English la summarize பண்ணிவிடுறேன். So, today we saw a continuation of the Guru Parampara story. We have seen the stories of 4 important Acharyas in Sri Vaishnava Guru Parampara. They were Swami Nathamunigal, Uyyakondar, Manakkal Nambi and Alavandar. We saw that Alavandar had many Sishyas and amongst them 5 of them were Acharyas for Swami Ramanuja. One of the main Sishyas of Swami Alavandar was Shri Periya Nambigal. Periya Nambigal was also called as Mahapurna in Sanskritam. So he was the incarnation of Kumudaksha, who is an assistant of Vishwaksena. We shall look at the story of Periya Nambi when we discuss the story of Swami Ramanuja. Now, any kind of avataram of the Lord that takes place has a reason behind it. And most of the times, the reason is that the world is in some kind of distress, or the devas are in some kind of trouble, or somebody appeals to the Lord that something is wrong and he needs to come down to help. In this case, before the incarnation of Ramanuja, the times were very bad. Kali Yugam was in a very bad state, in the sense that it was a time when the Vedas were being misinterpreted. The actual meaning of the Vedas was not being taught to anybody. People were misinterpreting statements from the Vedas and deciphering wrong meanings out of the Vedas. Similarly, all Smritis, like Smritis are manuals for practice, ordained for the purpose of practicing. So, these manuals, these rule books were not being followed by anybody. Nobody were following any kinds of acharam or anushtanam. So, Smritis became luptam. And all Brahmins were mistreated by everybody. And great rishis like Vyasa, Valmiki and Shuka were disrespected. Valmiki's Ramayana, Vyasa's Mahabharata and all were not considered as authentic books at all. There is a work called Bodhayana Vritti, which forms the basis of understanding of Vedic texts. That Vritti completely vanished apparently. The meaning of it was totally lost. So such was the status of Sri Vaishnavism at the beginning of Kali Yuga. So at this time, the Lord looked down at the earth and saw the pitiable state of the earth and decided that it was time for an avataram or an incarnation. But he did not want to do this avataram himself this time, because he thought, after sending the Alvars and these Acharyas, the Lord thought that these people are doing a much better job than myself. They are actually communicating whatever has to be told to people in a very effective manner. So, let me have a meeting with all Nityasuris and Muktas, all the population of Vaikuntham, and see what can be done at this time. Who can take an avataram at this time? So, he called for a meeting at Sri Vaikuntha, and everybody came for the meeting. Everybody like Adiseshan, Garudan, Vishwaksenar, all the Alvars, and everybody, all the Nityasuris, the entire population of Sri Vaikuntha came for the meeting. It was a big, huge meeting. And the Lord started the meeting saying that, see, the status of Kali is very bad, but we have some hope. There is a ray of hope which has been predicted by this person. And he pointed out to Nammalvar, who was sitting there. Nammalvar has sung a pasuram in the Thiruvaimozhi, where he says that very soon
this effect of Kali, the vice of Kali, the bad nature of Kali will be completely destroyed by Vishnu Bhutas. Bhutas means people only. Please understand, Bhutas doesn't mean anything related to Bhudam or ghost. Bhutangal abhina Manushyal, Irkarava abhina artham. Exactly. So, there are going to be some Vaishnavas who will destroy Kali. This was the prediction of Nammalvar in the Thiruvaimuli. And every word uttered by Alvars is Satyam. It is true. So, definitely this is going to become true very soon. So, now we need to decide who is going to be the captain or the main person of this group of Vaishnavas. What are these group of Vaishnavas going to do? They are going to sing the glory of the Lord. They are going to dance singing His glory. And they are going to spread His greatness far and wide in the land. So we need a Jagadacharya who can lead this initiative. So who is going to take up this responsibility? Asked the Lord. Now everybody at Sri Vaikuntha were all adiyars of the Lord or devotees of the Lord, and they were ever ready to serve Him in any manner that He wanted them to serve Him. So they all said Adiyen, folded their hands and stood. They were ready to take up the order. All of them were ready. Then the Lord said, "Oh Adisesha, I wish that you should do this job. You should take up the ownership of this project." So Adisesha became very happy. He folded his hands and said, "Adiyen, definitely I'll do it." Now why did Adisesha feel happy? Was he proud and feeling good that he was being selected over the others? Not at all. Because he is also an adiyar of the Lord. So he's not somebody who's proud, or he's not somebody who thinks competitive about others. He was happy for the fact that now he can go and take an incarnation after all the Alvars and Acharyas, and thus be a dasa to them, an adiyar to all of them. In Sri Vaikuntha, Adiseshan was in a very senior position. So everybody used to mutually respect each other in Sri Vaikuntha, and Adiseshan was held in higher esteem there. But now, when he was going to go down as an avataram after Alvars and many Acharyas, he would get a chance to be a subordinate to them, and he was very happy to have that kind of a dasa bhava. So Adiseshan became very happy and he became ready to go for the incarnation. He was going to come as Ramanuja. This is one school of thought which says that Adiseshan came as Ramanuja. There are many other schools of thought which say that either Sudarshan Alvar came as Ramanuja or Panchayudhas came as Ramanuja, as it is being told in the Ramanuja Nutrandadi. Or Swami Deshikan himself says that Vishwaksena, the commander-in-chief of Narayana's army, came down as Adisesha because he had to take control of a chaotic situation which is almost like a war in Kali Yuga. He also says, Swami Deshikan also says, that probably it looks like Lord Narayana himself came down as Ramanuja. Why and how? Well, because the deeds done by Ramanuja is nothing less than what could have been done by the Lord himself. It's absolutely superhuman. Secondly, it looks like Ramanuja, who's so vibrant and so illustrious, that the actual attire of the Lord, like Lord Narayana wears the Pitambara, but when he came down as Ramanuja, his illustrious nature was he was so bright to look at that the Pitambaram that he wore looked like a Kashayam. Kashayam is the vastram that is worn by sannyasis. Similarly, the Senkol that the Lord has, which is the kind of, stick kind of a thing which he uses as a symbol of control that he has over the universe. So it looks like the Senkol appears like a Tridanda because of the illustrious nature of Ramanuja, because of the illustrious form of Ramanuja. Illustrious
beauty of Ramanuja's personality. So because of that, it looks like he is a sannyasi with Kashayam and Tridandam, but actually he is the Lord himself, Narayana himself, with Pitambaram and Senkot. So this is a beautiful description given by Swami Deshikan in Yatiraja Saptati. So we have many schools of thought saying that Ramanuja was an incarnation of Adisesha, Sudarshana Chakra, Vishwaksena, Panchayudham, or Lord Narayana himself. So with this background, this is all about the Avatara Rahasyam of Swami Ramanuja, what led to his incarnation and who actually incarnated as Ramanuja. The actual Avataram of Ramanuja we shall discuss in the next class. So any questions, anybody? இந்த தடவை உங்களுக்கு எதுவும் ஹோம்வொர்க்லாம் கிடையாது. ஆனா அடுத்த கிளாஸ்ல இந்த கிளாஸோட ரிவிஷன் ஃபுல்லா நடக்கும். சரியா? அவதார ரகசியம் இன் பகவத்கீதை என்ன, ராமானுஜரோட அவதார ரகசியம் என்ன, தசாவதார ஸ்தோத்திரத்துல 5 அவதாரங்களை எப்படி தியானம் பண்ணிக்கணும் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். எல்லாம் அடியன் கேட்பேன். இன்னைக்கு ஆன்சர் பண்ண மாதிரியே enthusiastic-ஆ எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். Today the class was very interactive, very good. Adiyan would also request that everybody should participate. Now Adiyan was watching that kids who were answering repeatedly, and kids who are not answering have not answered. So let it not be like that. Everybody should be answering. சரியா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தைரியமா பண்ணுங்க. தப்பா ஆன்சர் பண்ணா தப்பே கிடையாது. கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்சர் பண்ணாம இருக்கிறத விட தப்பா ஆன்சர் பண்றது கூட தப்பு இல்லை. சரியா? So that's it from Adiyan now. Anybody else with questions can ask. Adiyan Shruti Adiyan Vasudha. Shruti, Vishnuvardhan, Vasudha. இந்த ஆர்டர்ல கேளுங்க. சொல்லுமா ஸ்ருதி. திருமேனி காந்தினா என்னது அடியன்? திருமேனி காந்தினா அவருடைய சரீரத்திலேந்து வர க்ளோ. ஓகே அடியன். அடியன் தன்யவாதம். அடி விஷ்ணுவர்தன் சொல்லுமா. அடியன் வேதத்துக்கு தப்பான இன்டர்பிரேஷன் சொல்றான்னு சொன்னேன் அடியன். ஆனா நம்ம லட்சண கிரந்தங்கள் சாயன பாஷை பட்டபாஸ்கர பாஷை எல்லாம் இருக்குல்ல அடியன், அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி பண்ணாங்க? கரெக்ட், இருந்தது, இல்லாம இல்ல அந்த சமயத்துல. ஆனா அதெல்லாம் இன் வோக்ல இல்ல, ரொம்ப மினிஸ்கியூல் பாப்புலேஷன் தான் அதெல்லாம் வச்சு பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா. ஸ்ரீபாஷ்யம் ஒண்ணு வரத்துக்கு முன்னாடி அத வந்து கான்கிரீட்டா யாராலையும் சொல்ல முடியல, மாசஸ்க்கு அதை ரீச் பண்ண முடியல. சோ சிஷ்டாத்வைத்தத்தை சுவாமி ராமானுஜர் கட்டாயம் கண்டுபிடிக்கல, அது இருந்ததுதான். இருந்த சித்தாந்தத்தை பட்டோலப்படுத்தி அதை பிரகாசப்படுத்தினார். வேதத்துக்கே அர்த்தம் இருந்தது, அதான் சொல்றேன். அத வந்து எடுத்து சொல்றதுக்கு சஃபிஷியன்டான பீப்புள் இல்ல, ஆங்காங்க இருக்கிற வாக்கு சொல்லிட்டு இருந்தாலே தவிர நிறைய பேருக்கு அதை ரீச் பண்றதுக்கு கையில கட்டவரல போட்டு அமுக்குவோம். எங்கடா என்னடா அங்கதான் பார்த்தேன், எப்படிதான் காணாம போவோமோ தெரியலடா. வீட்டுல எப்படிதான் மிஸ் ஆகுதோ தெரியல. சரி, விஷ்ணுவர்தன் கிளியர் ஆச்சா? அடியன் அடியன் புரிஞ்சது அடியன். சரி, வசுதா என்னமா டவுட்? அடியன் அடியன் யார் அவதாரம் எடுத்தா ராமானுஜரான்னு தெரியும்? என்னமா சொல்ற, புரியல. அடியன் நமக்கு எப்படி ராமானுஜரை யாரு அவதாரம் எடுத்தான்னு தெரியும்? அதுவா, இங்க வந்து நம்ம டிசைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ராமானுஜர் கிட்ட எல்லாரோடைய அம்சங்களும் இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பெருமாளுடைய ஒரு பார்ட்டும் இருந்தது, ஆதிசேஷனோட ஒரு பார்ட்டும் இருந்தது, பஞ்சாயுதங்களோட பார்ட்டும் இருந்தது, விஸ்வக்சேனரோட பார்ட்டும் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒருத்தர்கிட்டயே பல குவாலிட்டிஸ் இருக்குல்ல. இப்ப வசுதா வந்து குட் கேர்ளா இருக்கா, வசுதா வந்து சின்சியரா இருக்கா, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கா, அப்படிலாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் அம்சம்ஸ் கேன் பி இன் ஒன் பர்சன். Okay.
வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காமா? Adiyan Mahati. சொல்லுமா. Adiyan, why did Perumal have to choose Adisesha as the person coming as Ramanuja? Well, there was no particular reason for doing so. Probably there was a sankalpam. நீ கூட தெரியல பெருமாளையும் அப்படி சூஸ் பண்ண அவருக்கு தான் தெரியுங்க. ஆதிசேஷனா இருந்ததுனால அவர் பல விஷயங்களை சாதிச்சார் அப்படின்னு அவர் சரித்திரத்துல இருந்து வேணா சொல்லலாமே தவிர ஏன் ஆதிசேஷனை சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல. ப்ராபப்ளி பிகாஸ் ஆதிசேஷன் இஸ் சப்போஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேரிங் தி வெயிட் ஆஃப் தி எர்த். பூமியை வந்து கீழேந்து தாங்குற ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றது புராணிக் ஜியோகிரபி. சோ அந்த மாதிரி பூமிக்குள்ள இருக்கிறவாளையும் தாங்கி காப்பாத்தணும் அப்படின்னு சங்கல்பிச்சாரோ இன்னும் பெருமா. This is just Adiyan's interpretation. There is no particular reason for why he chose Adiyan. So, anybody else? Adiyan, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா சங்கோஷ்டிக்கு? சூப்பர் அடியன், எல்லாரும் வாங்கோ சங்கோஷ்டிக்கு வாங்கோ, கிளாஸுக்கு வாங்கோ, எல்லாத்துக்கும் வாங்கோ. சரியா? நீங்க எல்லாம் சமத்து குழந்தைகள் தான். வரேன் வராத வாழ்க்கும் எப்படியாவது மெசேஜ் போகுங்கிறதுக்காக கிளாஸ்ல அடியோங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் வாங்கோ அப்படின்னு. சரியா?